கையிலே கொண்டு வந்து கொடுக்கிறேன். ஒரு நாளே ஒரு அட்டியல். ஆமா. ஒரு நாள் ஒரு சுட்டி. சுட்டி சுட்டினா நெத்தி சுட்டி. நெத்தி சுட்டியா? ஒரு நாள் ஒரு வயிறு நெக்லஸ். அடேங்கப்பா. ஒரு இடுப்புல போறதுக்கு ஒரு ஒட்டியானம். ஒட்டியானம். ஆமா, சரியான ஒரு ஒட்டியானம். கைகளுக்கு காப்பு. காப்பு. காலுக்கு தங்க கொலுசு. கொலுசு. இப்படி என்ன? சலங்க. ஆமா, சலங்க. ஆமா. அங்க வரவங்க தெரியணும். தெரியணும்ல. பஸ் ஸ்டாப்ல இறங்கிட்டாலும் மொத்த வரான்னு தெரியணும். ஆமா. அந்த மாதிரி வேண்டும் பொருட்களை எல்லாம் விரும்பி விரும்பி கொடுக்குறா. ஆமா. லட்சுமி மொத்த நகைக்கு அப்பா அம்மா தேடி வைத்த பொருள் தான். எல்லாம் உங்க அப்பா அம்மாவுடைய பொருளா? உங்க அம்மாக்கு 2 வடம். எங்க அம்மாக்கு என்ன? பாம்படம். பாம்படம். ஆமா. சரி. சொல்ல மாதிரி 2 மூக்குத்தி. மூக்குத்தி. என்னம்மா? தோசைக்கல் சைஸ்ல. தோசைக்கல் சைஸ்ல. எங்க பாஞ்சாலி போட்டுப்பா பார்த்திருக்கியா? நான் பார்த்தது பார்க்கலையோ? அந்த மாதிரி. சரி, என்ன வேணாலும் கொடுக்குற லட்சுமி. அப்படியா? நீ என்கிட்ட பாசமா இருந்தா அது போதும். அடேங்கப்பா. ஆமா. அப்படி என்று சொல்லி பல நாள் கொடுத்து வரக்கூடிய நேரத்தில் ஆமா ஒரு நாள் தினத்திலே உன்னுடைய கையில எந்த ஒரு காசுமே இல்லை. செக்களவு தங்கம் இருந்தாலும் செதுக்க செதுக்க குறைந்தானே செய்யும். குறையதான் செய்யும். எடுக்க எடுக்க குறைந்தாரையா செய்யும். கோவில்ல போறான். ஆமா. கோவில் உடைமைகளை எல்லாம் களவு செய்து வந்து கொண்டு கொடுத்தான். அம்மா களத்தில் இருக்கக்கூடிய அடிகலங்களை எல்லாம் கலந்துட்டான். ஆமா. கல்லாவிற்கு சிலைக்கு எவ்வளவு ஆடை ஆபத்து இருக்கு. இதை நம்முடைய லட்சுமி கையில் கழுத்துல போட்டா எவ்வளவு அழகா இருக்கும். ஐயா, ஊரார் கண்டா என்ன செய்வாங்கிற பயமே இல்ல. ஆமா. காதல் எங்க கொண்டு விட்டு இருக்கு பத்தியா? ஆமா. கோயில் உள்ள உண்டியெல்லாம் கொள்ளையடித்தான். எல்லா காசு பணம் எல்லாம் கொடுத்தான். சரி, கடைசியா ஒரு குத்தோலையை கொடுத்துட்டு சொல்றான். என்ன சொல்றான்? நாளையில இருந்து உனக்கு கொடுக்கறதுக்கு எந்த பொருளும் என் கையில இல்ல, கிடையாது லட்சுமி. சரி, இந்த மாதிரி என்ன இனி எதையுமே நான் கொடுக்க முடியாது. அப்படியானால் கொடுக்கறது என்கிட்ட ஒண்ணுமே இல்ல. ஒண்ணும் இல்லையா? $200 தாட்டேன். கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே இல்ல. ஒண்ணும் இல்ல. ஆமா லட்சுமி. அதனால என்ன அம்மாட்ட சொல்லிடுறேன். சொல்லிடுறேன் ஐயா. ஆமா ஆமா ஆமா. அப்படி என்று சொல்லி சரி பார்த்தால் இந்த லட்சுமியானவள் கடவுளே குடும்ப குடும்ப கோயிலுக்கு போறா. வேதிய நிலத்திலே வருகின்றார். அப்படி சரி வேதியன் இடத்திலே வந்தால் இந்த வேதியனானவர் அங்கிருந்து வழி நடந்து ஆமா அங்கிருந்து போய்விட்டார். இந்த லட்சுமி அங்க இருக்கக்கூடிய நேரத்திலே சிவகாமி தாசியும் வருகின்றார். ஒரு நாள் வெளியூருக்கு ஆட்டத்துக்கு போயிட்டா லட்சுமி. வீட்டுக்கு வாரா. ஆமா. மாமி அத்தை அத்தை யாரடாது? அத்தை வேதியனா? உங்க அவரு எதற்காக வந்திருக்கின்றாய்? லட்சுமி இல்லையா? லட்சுமி வீட்டிலே இல்லை. எங்க போயிருக்கிறா? அவள் கோவிலுக்கு நாட்டியமாட போய்விட்டாள். எப்போ ஒரு அத்தை? அது எனக்கு தெரியாது. தெரியாதா? ஆமா. என் மகளை நீ எதற்காக கேட்கின்றாய்? உங்க பிள்ளை நான் தேடுவா, வேற யார் தேடுவாங்க? என் மகளை நீ தேடுவாயா? நான் லட்சுமி கல்யாணம் பண்ண போறேன். அந்த ஆசை வேற உனக்கு இருக்குதா? ஆமாத்த. டேய், ஆமா உங்க கையில ஏதாவது காசு இருக்கின்றதா? சிங்கிள் டேக்கு லாட்டரி. காசு இல்லாதவன் ஏழடா தாசி வீட்டுக்கு அங்காரி நாய் கொண்டு அலைகின்றாய், போடா வெளியே நாய். என்னையா இப்படி சொன்னீங்க? ஆமா. நேற்று வரைக்கும் நீங்க இல்லாம என் மகள் இல்லாம நீங்க இல்லைன்னு சொன்னீங்களே. அது நேற்று பொன்பொருள் கொடுக்கும் போது தாவர வாங்கி தாசிபுரத்தை காட்டி விட்டீர்களே. காசு இருக்குவரை என்னுடைய மகள் உனக்கு கரும்பு. காசு இல்லை என்றால் அவள் வேம்பு. கடகடையா வாங்கி செவந்தவில்ல. ஒரு நாள் தொந்தரவு நினைச்சு பார்த்தீங்களா? நாங்க நினைச்சியா பார்க்கணும்? நீங்க லட்சுமி சொல்லுங்க. எதுக்கு நினைச்சு பார்க்கணும்னு கேட்டேன். லட்சுமி என்ன? லட்சுமி அதான் முதல்ல சொல்லிட்டேனே, காசு இல்லாதவனுக்கு தாசி வீட்டிலே இடமில்லை, போடா வெளியே. அங்காடி நாய் போல தூங்காதுன்னு சொல்றீங்களா? ஆமா. வர்றதே நான் வராத போ. இனி யாருடைய கண்ணில் முழிக்க மாட்டேன், நான் வர்றேன் என்று சொல்லி வேதியனானவள் மனதிலே என்ன நினைத்து வருகின்றான் தெரியுமா? அம்மையப்ப தேடு முதல் அத்தனையும் தொட்டுவே, அம்மையப்பர் தேடு முதல் அத்தனையும் தொட்டுவே, கரைந்தோமே முதலியெல்லாம் கரைந்தோமே முதலையெல்லாம் கர்ம விதியால்
பாவியேவன் துணிந்தானே பரதேசம் போதவரும் பரதேசம் போதவரும் பாவியவன் துணிந்தானே துணிந்தானே பாவியவன் துணிந்தானே. ஆண்டவா, அம்மையப்பல் தேடி வைத்த பொன்பொருள் எல்லாம் இந்த லட்சுமி கையில் தானே கொண்டு வந்து கொடுத்தோம். பொன்னை கொடுத்தோம், பொருளை கொடுத்தோம் கடவுளை. ஒரு நாள் காசு இல்லை என்பதற்காக நம்மை போடா வெளியே நாயை என்று சொல்லிவிட்டாள். காசு இல்லாதவருக்கு கடவுளாக இருந்தால் கூட தாசி வீட்டில் இடமில்லை என்பது சரியாக போய்விட்டது. தாய் தகப்பன் வீட்டிலும் நாமல் செல்ல முடியாது. முதியோர் சொல்லும் அது வெள்ளிக்காத முன்னே கசக்கும் பின்னே இருக்கும் என்பார்கள். ஊரவர்கள் இடத்திலே சென்றால் கோவில் உடைமைகளை களவாடிய குற்றத்திற்காக நம்மை கொண்டு விடுவார்கள். ஆமா, என்னை கால் போன போக்காகவே நடந்து நடந்து ஒரு முக்காட்டில் வந்து அமர்ந்திருந்தான் இந்த வேதியினானவர். கண்டிருந்தும் குருடனாக இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கின்றோமே கடவுளே. ஆமா என்று அழுது விளம்பிக் கொண்டு ஆமாம் இந்த வேதியினானோர் முக்காட்டிலே கள்ளியடி மூட்டிலே அமர்ந்திருக்க வருகிறா இந்த லட்சுமியானவர்கள் நாட்டியத்தை முடித்துவிட்டு ஓடோடி தாயிடத்தில் வருகின்றார். ஆமா அம்மா, இவளுக்கு ஆடு கால் நிக்கும் இல்ல. ஆமா, வேதியர் வந்தாரா? ஏன் மக்களே? அம்மா, எப்படி ஆட்டம் இல்ல? எப்படி மக்களே? அதெல்லாம் நல்லா தான் ஆடுவேன். கூட்டம் எல்லாம் எப்படி? ஏம்மா, அதெல்லாம் கோயில்னா கூட்டம் வராமலா இருக்கும். சன்மானம் பிரிஞ்சுதம்மா. அதெல்லாம் நிறைய இருக்கு. அம்மா அண்ணன் கொண்டு வர்றாங்க. நீ கொண்டு வரலையா? நான் கொண்டு வரல. இந்த ஆத்திரம். அம்மா, அத்தா வந்தார்களா? எத்தம்மா? வேதியரத்தான் வந்தான். எங்கே இருக்கின்றார்? வெறும்பையன் போக்கத்துல. அம்மா, கையில காசு இல்லாம கார்த்திகை மாசம் நாய் உழைச்சிட்டு இருக்க மாதிரி திண்ணில இருந்து சரி அது மாதிரி ஒரு மாதிரி கறந்துட்டு இருந்தான். ஓஹோ, கையில காசு இருக்கான்னு இல்ல அப்படின்னு சொன்னான். அப்படியா? என்ன அத்தன்டா மக்களே? அம்மா, தூத்துடுல அவர் அத்தனை கூப்பிடாம வேற எப்படி கூப்பிடுவாங்க? முத்தத்தை வாரில தூக்குறேன் சண்டாளி வேண்டாம் போன்ல போயிட்டான். அவருடைய கையில் இருந்த பொன்பொருளை எல்லாம் நம்முடைய கையில் தானே கொண்டு வந்து கொடுத்தா ஒரு நாள் காசு இல்லை என்பதற்காக போடா வெளியே நாயை என்று சொல்லுகின்றார்களே. எல்லாம் தாயா இல்லை பேயா? கொடுத்தா சும்மா கொடுத்தா. ஏன் கொடுத்தாரு? எவ்வளவு ஏத்த எவ்வளவு இறக்கம். நான் சமந்து தண்ணி கெடுத்து நீ தண்ணி சமந்துட்டு வந்தியா? குடம்புல எடுத்தவனுக்கு மேல வெள்ளி. அம்மா, நாமல் ஓட்டி இங்கே இந்த மாட மாளிகை கூட கோபுரங்கள். ஆமா மக்களே, இவையெல்லாம் யார் கொடுத்த பொருள்? மக்களே, நான் அவனுக்கு செஞ்ச வேலைக்கு அவன் கொடுத்த கூலி எவ்வளவுதான். நீ கெட்டி இருக்கிற பட்டு போட்டு இருக்கும் நகை நட்டு இதெல்லாம் யார் கொடுத்த பொருள்? எல்லாம் அவன் கொடுத்ததான் மக்களே. அதற்காக கையில காசு இல்ல. ஓஹோ, ஒரு நாள் இல்லை என்றால் நீ விரட்டி விடுவாய். ஒரு நாள் ஒரு நாளிகை இல்லாம கூட இங்க இருக்க முடியாது. அப்படியா? ஆமா ஆமா. அம்மா, தாசி குலத்திலே பிறந்தாலும் நானும் உன்னை போல ஒரு தாசியாக வாழ விரும்பவில்லை. அப்படியா? வாழ்ந்தாலும் அந்த வேதியரோடு இறந்து போய்விட்டாலும் அந்த வேதியரோடு தான். ஓஹோ, நான் இதோ சென்று வருகின்றேன். வாழ்ந்தாலும் உன்னோடு தான், இறந்தாலும் உன்னோடு தான் என்று சொல்லி வந்தால் வேதியரோடு ஒரு வேலை இல்லையே நான் காலகத்தில் போய்விடும் என்று சொல்லி வேதி நடந்த கால் நடத்தை பார்த்து சரி கள்ளிகள் நிறைந்த காலகத்தில் இருக்கின்றாரே இந்த வேதியை. அந்த இடத்துல வருகிறார். அப்படியே வந்து வேதியனை கண்டால் இந்த லட்சுமியானவள் என்ன சொல்லி அழைக்கிறாள்? ஏ அத்தா, உங்களை நான் எங்கெல்லாம் தேடி அலைந்து வந்தேன் தெரியுமா? அடுத்த பெருசாணி வயல் அடிநிலமோ தான் கிடந்து, அடுத்த பெருசாணி அடிநிலமோ தான் கிடந்து எல்லாம் தேடி நானோ அழிந்து வந்தேன், தேடி நானோ அழிந்து வந்தேன். முக்காடு வீதியே மோசவரும் எழுந்திரியோ என உரைத்து என் நிலையே முகம் நோக்கி எழுந்திரியோ என உரை